ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சேவ் பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபேமஸான பானிபூரி, தஹி பூரி, பேல் பூரி மாதிரி இந்த சேவ் பூரியும் ரொம்பவே ஃபேமஸ். இந்த சேவ் பூரியை நம்ம ஈவினிங் சாட்டாக ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த சேவ் பூரி பண்ணுறதுக்கு சேவ் பூரி பப்பட், அதாவது சேவ் பூரியோட பேஸ் வெளியிலேருந்து தான் வாங்கினேன். இது நம்ம வீட்டிலையே பண்ணலாம். இந்த சேவ் பூரி பப்பட் பண்ணுறதுக்கு மைதா மாவில் கொஞ்சம் ஓமமும் கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூரி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பூரியில் ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி விட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி பொங்குன பப்பட் நமக்கு கிடைக்கும். இப்போ சேவ் பூரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு 2 சட்னி ரெடி பண்ணணும். ஒரு ஸ்வீட் சட்னியும் ஒரு க்ரீன் கார சட்னி ரெடி பண்ணணும். ஸ்வீட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 டேட்ஸ், அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் கொஞ்சமாக சர்க்கரை வெல்லமும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேட்ஸ் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் டேட்ஸுக்கு பதிலாக கூட கொஞ்சம் புளியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். நம்ம சைடில் க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் கார சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் புதினா சேர்க்குறதா இருந்தால் பாதி கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் பாதி கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ டேட்ஸும் புளியும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி மட்டுமே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதையும் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னியும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இங்கே மும்பையில் உள்ளவங்களுக்கு இந்த பானிபூரி சேவ் பூரி பார்த்திங்கன்னா ரொம்பவே உயிர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நானும் மும்பைக்கு வந்த பிறகு இந்த பானிபூரி, சேவ் பூரி, தஹி பூரிக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்லலாம். பட் அவ்வளவா வெளியில் வாங்காமல் வீட்டிலே ஹைஜீனிக்காக பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நம்ம சேவ் பூரியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா சேவ் பூரியும் நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேக வச்சு மசிச்சா பொட்டேட்டோவை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பப்பட்டுக்கு மேலேயும் உருளைக்கிழங்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உருளைக்கிழங்குக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வெங்காயத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளிலாம் எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா பவுடரை தூவி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் அதையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வறுத்து பிடிச்ச சீரக பொடி இதையும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாட் மசாலாவும் சீரக பொடியும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் இது சேவ். இது நம்ம ஊரில் ஓமப்பொடின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பட் ஓமப்பொடியை விட ரொம்ப பொடியாக இருக்கும். மும்பையில் இதை சேவ்னு சொல்லுவாங்க. பட் சால்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கும், காரம் எதுவும் இருக்காது. இந்த சேவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒவ்வொரு சேவ் பப்பட்டுக்கு மேலேயும் தாராளமாக வைக்கணும். கீழே உள்ள சேவ் பப்பட்டு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு சேவை நிறைய அள்ளி வைக்கணும். அதுக்கப்புறமா எல்லா சேவ் பொரியிலையும் படுற மாதிரி கொஞ்சம் மல்லிக்கீரையை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஒவ்வொரு சேவ் பொரிக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் சட்னியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா ஸ்வீட் சட்னியை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டு க்ரீன் சட்னி, அதாவது கார சட்னியை கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா கார சட்னி ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டு ஸ்வீட் சட்னியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி சேவ் பூரி, பானிபூரிலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சு வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் திரும்பவும் சேவ் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் தஹி பூரி மேக்கிங்கும். நம்ம ஸ்வீட் சட்னி, கார சட்னி ஊற்றினதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்பூன் தயிரும் சேர்த்து ஊற்றிக்கிட்டோன்னா அதுதான் தஹி பூரி.
மற்றபடி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இது கூட கொஞ்சம் பொமிக்ரானேட் சீட்ஸ் இருந்தாலும் கூட அதையும் தூவி விட்டுட்டு சாப்பிடலாம். பட் என்கிட்ட வீட்டில் அவைலபிளாக இல்லை. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஈவினிங் சாட் சேவ் பூரியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.